ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு ப்ரொமோ கொடுத்தாவே நம்மளாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி 2 ப்ரொமோ கொடுத்து அப்படியே திக்குமுக்க ஆட வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ப்ரொமோலையுமே நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்ட்டை காட்டிட்டாங்க. ஒரு ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது சிவாவை பார்க்கறதுக்கு சிந்து அப்படி இப்படின்னு போய் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கை முறிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் சிவாவையே சாப்பாடு ஊட்டி விட சொல்லி செம்மையாக ரொமான்ஸ் பண்ணி ஒரு பக்கத்து சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் அவங்களோட கொலுசை சிவாவையே எடுத்து போட வச்சுட்டு அந்த மாதிரி இன்னொரு பக்கத்து அதுவும் சந்தோஷப்படுறாங்க. ஆக மொத்தத்தில் 2 ப்ரொமோவும் அப்படியே செம்மையாக திக்குமுக்க ஆட வச்சு செம்ம சந்தோஷப்படுத்திட்டாங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, நம்ம பப்ளி பாய் தான். நம்ம பப்ளி பாயை வந்து விட்டு கொடுக்கவே முடியாது. நம்ம பப்ளி பாய் வந்து ஏற்கனவே கொம்பு சீவன காளை மாடு மாதிரி ஆகிட்டார். இப்போ ஜல்லிக்கட்டு மாடை அடுத்து திறந்து விட போகிறாங்க. அடுத்து குத்தி முட்டி தூக்கி யாரெல்லாம் கடாச போகுதுன்னு தெரியல. ஏன்னா சஞ்சய் பண்ண வேலை அப்படிங்க. சஞ்சய் என்ன சொன்னார், நாங்கள் எப்படி இருந்தாலும் உன்னையும் பைரவியும் பிரிச்சிருவேன், அப்போ தான் எனக்கு பைரவி கிடைக்கும்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு மேட்டரை விஷயத்தை சொன்னார். ஆனால் நம்ம ஃபயர் சிவா வந்து என்ன பண்ணார், கரெக்டான திருடனை பிடிச்சி இப்போ ஒப்படைச்சி சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிவா வந்து அதாவது சொன்னாலும் வந்து அந்த சஞ்சய் வந்து ஆக்ஷன் எடுப்பாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா நீ இந்த தப்பை பண்ணலன்னு எனக்கு தெரியும், என்ன இருந்தாலும் உன்னை நான் ஃப்ரேம் பண்ணி எப்படி குற்றவாளி ஆக்குறேன்னு பாருன்னு தானே மைண்ட் வாய்ஸில் வந்து சஞ்சய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அடுத்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறாங்க, எப்படி வந்து ஆறுமுகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே அதிரடியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா நாளைக்கான எபிசோடில் தான் அந்த திருடனையே, அதாவது அந்த ரவுடியை வளைச்சி நம்ம சிவா பிடிப்பார். அதை நமக்கு ப்ரொமோவில் காட்டினாங்க, லாஸ்ட் எபிசோடில் காட்டாமல் கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லும். அப்படி வளைச்சி பிடிச்சதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் சஞ்சய் அது சம்மந்தமாக என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறார், ஏன்னா அவர் வந்து இது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுத்தால் தானே ஆறுமுகத்தை வெளியில் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறனால என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக ஆறுமுகம் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த பிரச்சனையில் அதாவது வந்து பைரவியோட ரோல் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஏன்னா ஆரம்பத்தில் பைரவி என்ன சொன்னாங்க, அதாவது வந்து காட்டில் இருந்து விழுந்துட்டேன், இந்த மாதிரி சேர் ஆகிடுச்சு, முதுகில் காயம் ஆகிடுச்சின்னு ஆறுமுகம் சொல்லும்போது அடுத்து அப்பயுமே நம்பல, ஏதாவது சண்டை போட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் பைரவி சொல்லியிருந்தாங்க. உடனே பார்த்தா இந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, அதாவது நீ தான் அவங்கள வந்து அடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. சொன்னதுமே பார்த்தா ஆமாம் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சட்டை கிழிஞ்சிருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைரவி தான் முந்திக்கிட்டு முத சொன்னாங்க. அப்படிங்கும்போது இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது வயலில் வேலை செஞ்சவங்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஆறுமுகம் அந்த வயலில் விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா தான் பைரவிக்கு தெரிய போகுது ஆறுமுகம் வந்து உண்மையிலுமே வந்து வயலில் அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா மாறன் சம்பத் 2 பேர்த்தோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கத்து மகாவும் சரி எசக்கியும் சரி அவங்களாம் வில்லங்கிற பேரில் என்னென்னமோலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது சம்மந்தமாக இன்னொரு புறமோ ஒன்று பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.